Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, நான் ஒரு தனிநபர் கடன் எடுத்திருக்கிறேன். என்னால அந்த தனிநபர் கடனை கட்ட முடியல. நான் என்ன செய்யறது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த ஃபீல்டில் நான் 8 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை தான் இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கிறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, ஓகே. அதாவது ஒரு தனிநபர் கடன் அப்படின்றது வந்துட்டு ஒருத்தரை மட்டும் நம்பி கொடுக்கக்கூடியது தான். இப்போ நான் இருக்கிறேன்னா நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானத்துக்கு சான்றிதழ் இருக்கா, என்னுடைய ஆதார் கார்டு, என்னுடைய பேன் கார்டு, என்னுடைய மற்ற டீட்டெயில்களை வச்சு எனக்கு கொடுக்கக்கூடியது தான் ஒரு லோன். இதுதான் தனிநபர் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வேற யாருக்காவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாருக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு தனிநபர் கடன் எடுத்தவர் கட்டலினா அவர் பேர்ல அசையும் சொத்தோ அசையா சொத்தோ அதை தான் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி அந்த நிறுவனங்கள், அதாவது நம்மளுடைய வந்துட்டு கோர்ட்டு மூலியமா தான் இதை மூவ் பண்ணுவாங்க. அதாவது லீகலா தான் இதை மூவ் பண்ணுவாங்க. அவருடைய அசையும் சொத்தோ அசையா சொத்தோ நாங்கள் பாருங்க காசு கொடுத்தா அவர் திரும்ப தரலைங்க, அவர் சொத்து இந்த மாதிரி இருக்குதுங்க, அதை வச்சு எனக்கு வந்து காசு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு போவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். கோர்ட்டு இதெல்லாம் சொல்றதுனால அட்வொகேட்லாம் கிடையாதுங்க. சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நான். ஓகே, இந்த மாதிரி கோர்ட் வந்து சொல்லுவாங்க. அப்போ அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது சேர்ந்து நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அதாவது லோன் எடுத்தவங்க இறந்துட்டா என்ன ஆகும், ஸோ இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த லோனை யார் கட்டணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் தெளிவாக போட்டிருக்கேன். அதை போய் பார்க்கலன்னு பார்த்துங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரி, ஓகே. இந்த மாதிரி வந்துட்டு அவருடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இப்போ யாராவது ஒருத்தர் இவருக்கு கோ அப்ளிகேஷனா சைன் போட்டிருக்காங்கன்னா, இவர் பேமெண்ட் பண்ணினா அடுத்தது யாரு இந்த கோ அப்ளிகேஷன் சைன் போட்டவங்களை தான் பிடிப்பாங்கன்னா அவங்கள கட்ட சொல்லுவாங்க. அவ்வளவுதான். பிடிச்சோ அவங்கள தூக்கி அப்படி உள்ள வச்சுருவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்கள வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி எப்பா நீ தானே சைன் போட்ட, நீயும் ஒத்துக்கிட்டு தானே சைன் போட்ட, அப்ப நீங்க பாருங்க அவர் கட்டல நீ கட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிடும். அதனால யாருக்காவது சைன் போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமா போடுங்க. சரி, ஓகே. முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸை தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. இது முதல் விஷயம். அதுதான். ஏன்னா நிறைய பேர் அவங்க ஏதோ ஃபோன்லேயே நம்மளை வந்து கடிச்சிடுற மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. பயப்பட வேண்டாம், நீங்க தைரியமா சொல்லலாம். சூழ்நிலை என்னவோ, நீங்க என்ன காசு பீரோவை நிறைய காசு வச்சுட்டா இல்லைன்றீங்க, கிடையாது. நீங்க பயப்படவே வேண்டாம், தைரியமா நீங்க பேசலாம். அதுக்குன்னு வந்து திமுறாய் அந்த மாதிரிலாம் வேணாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, தைரியமா சார் இந்த மாதிரி இருக்கு என்னால் கட்ட முடியல, கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்றது நீங்க தைரியமா நீங்க தாராளமா அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஸோ அப்படி நீங்க பேசணும். காலை இக்னோர் பண்ணாதீங்க. அந்த நிறுவனத்திடம் வரும் கால்களை வந்துட்டு நீங்க தவிர்க்கவே வேண்டாம். அதுல ஏதாவது பயனுள்ள இன்ஃபர்மேஷன் இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது, நேரடியாக நீங்க பேங்க்குக்கு போய் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கால் வருதுன்னா கலெக்ஷன் பர்சன் பண்ணுவாங்க, அவங்க டெலிகாலிங் டீம்ல இருந்து பண்ணுவாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, கலெக்ஷன் பர்சன் சொல்லிட்டு இல்லைங்களா, அவங்களுடைய வேலை என்னன்னா உங்ககிட்ட இருந்து காசை வாங்குறது தான். அப்போ அவங்கள்ட்ட போய் நீங்க டைம் கேட்குறீங்க, வேற ஏதாவது மொரட்டோரியம் ரீஸ்ட்ரக்சர்லாம் கேட்குறீங்கன்னா தரமாட்டாங்க. அவங்களெல்லாம் பண்ண முடியாது. அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் அப்படின்றது போறதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்னா, நேரா போய் அந்த பேங்க் அப்ரோச் பண்ணலாம். இல்ல வந்துட்டு அந்த வங்கி சாரா நிதி நிறுவனமோ அதை போய் நீங்க வந்து அப்ரோச் அப்படின்றது பண்ணலாம். அவங்கள்ட்ட போய் பேசலாம், இந்த மாதிரி வந்துட்டு சார் இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். அப்படி நேர்ல போயிட்டு உங்களுடைய நிதி நிலைமையை எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய எதனாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல குறிப்பா மொரட்டோரியம் அப்படின்றத வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு சூழ்நிலையை விலக்கி நீங்க சொல்லும் பொழுது ஒரு சில மாதங்கள் இஎம்ஐ கட்டுவதில் இருந்து நீங்க வந்துட்டு கால அவகாசம் அப்படின்றத வாங்கிக்கலாம். இந்த மொரட்டோரியம் அப்படின்றது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஏதாவது அதுல சார்ஜஸ் போடுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கோங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க. அப்படி போடும்பொழுது நீங்க என்னன்னா, சார் எனக்கு ஒரு 5 மாசத்துல சரியாயிடும், 6 மாசத்துல, இந்த மாதிரி உங்களுடைய டைமை சொல்லும் போது அவங்களுக்கும் இது ஓகே அப்படின்னு படும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே சார் இது பண்ணிக்கலாம், உங்களாலேயும் முடியலன்னு சொல்றீங்க, நீங்களும் கொஞ்சம் வந்துட்டு முன்கூட்டியே எங்கள்கிட்ட தகவலையும் சொல்றீங்க. அப்போ நாங்க என்ன பண்றோம்னா வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்கு சார், யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம்ல சிவில் ரிப்போர்ட்டிங் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அதே போல அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்றேன். அந்தந்த நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும், அதை நீங்க அங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சார் இந்த மாதிரி சிவில் ரிப்போர்ட்டிங் ஆகாது இல்லை அப்படின்ற மாதிரி. மொரட்டோரியம்னா ப்ராப்பரா அவங்க என்ன பண்றாங்க, இந்த மொரட்டோரியம் எப்படி சார் கன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சும்மா வாய் வார்த்தையா சரி ஓகே சார், ஆனா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. ஏன்னா அப்படி சொன்னா சிவில் ரிப்போர்ட்டிங் வரும், நிறைய கால்ஸ் டீமுக்கு போகும். அதை சும்மாலாம் வாய் வார்த்தையால சொல்ல முடியாது. மேனேஜர்லாம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அந்த கலெக்ஷனுக்கு வரக்கூடியவங்க மேபி அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா எப்படியா தான் உங்களுக்கு அடுத்த மாசமே தெரிஞ்சிடும், கால்ஸ் மெசேஜ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே.
ஒருவேளை எங்களால் அது பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு மாதாந்திர தொகையை மறுசுழற்சி பண்றாங்க பார்த்தீங்களா, அதாவது டென்யூர் டேட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது. இப்போ எதனால நம்மளால கட்ட முடியல, ஒரு வருமானம் வராததுனால கட்ட முடியும், இல்லை வருமானம் குறைஞ்சதுனால கட்ட முடியும். அப்போ நம்ம என்னன்னா நம்ம வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் கேட்கும் பொழுது அப்போ அவங்க என்ன செய்வோம்னா நம்மளுடைய டென்யூர் டேட்டை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷம் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்டிருக்கீங்க ஒரு 3 வருஷம் அப்படின்னா, அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா மேபி ஒரு 4 வருஷத்துக்கான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மேலும் அதில் 2 வருஷத்தை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு மொத்தமாக 4 வருஷமா மாற்றிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு 10,000 கட்டுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 3000 4000 5000 வந்துட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பாதிக்கு பாதி அதனுடைய பேர்டன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி டென்யூர் டேட் எக்ஸ்ட்ரா போனாலும் வட்டி போனாலும், ஆனால் வட்டி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இதெல்லாம் வரும், இந்த டாக்குமெண்ட் சார்ஜஸ் அதெல்லாம் வந்துட்டு கேட்டுக்கோங்க. அந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போனீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க அப்படின்னு தலையாட்டிட்டு வரக்கூடாது, என்ன டீட்டெயில் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். பேசும்பொழுது அவங்களே வந்துட்டு கிளியரா இந்த மாதிரி ரீஸ்ட்ரக்சருக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு சார், இந்த ஆப்ஷன் இருக்கு சார், மாசம் இவ்வளவு கட்டணும், இதை நீங்க அப்கிரேட் பண்றதுனால இல்லை வட்டி, இதுக்கு முன்னாடி இருந்த வட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு டீட்டெயில் சொல்லுவாங்க. நீங்களே சொல்லலைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆர்பிஐயின் விதிமுறைகளின்படி கடன் வசூலிக்கும் ஏஜென்சிகள் உங்களை மிரட்டக்கூடாது, தகாத வார்த்தைகளால் பேசக்கூடாது, எந்த உரிமையும் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதே போல வந்துட்டு காலையில வந்துட்டு ஒரு சீக்கிரமா வந்து நம்ம உங்களை வந்து தொந்தரவு பண்றது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் இதெல்லாமே வந்துட்டு ஆர்பிஐ நமக்கு கொடுத்த ஒரு ஃபேவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஃபேவரை நல்லபடியா பயன்படுத்துறோம். இதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லை, அப்படின்னா இதை வச்சு நான் வேற ஏதாவது பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. காலையில 8 மணிக்கு மேல சாயந்தரம் 7 மணிக்குள்ளதான், அதாவது காலையில 8 மணிக்கு மேலையிலிருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ளதான் நீங்க கால் பண்றதா இருந்தாலும் சரி, வசூல் பண்றதா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கு வர்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே பண்ணுவாங்க. அப்படியே வந்தாலும் அந்த டைம்ல உங்களை தகாத வார்த்தைகளை தரக்குறைவாக பேசக்கூடாது. இது ஆர்பிஐயோட மெயினான ஒரு ரூல்ஸ். அப்படி யாராவது பேசினாங்கன்னா தகுந்த ஆதாரத்தோட நீங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க, பயப்பட தேவையில்லை. அதுக்காக நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா இதுல ஆர்பிட்ரேஷன் ஃபியூச்சர், ஏன்னா கொடுத்த காசு எப்படியா இருந்தாலும் அதுதானே நியாயம், அதுதானே தர்மம். ஒருத்தர் காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காசை திரும்ப கொடுக்கறதானே நியாய தர்மம் எல்லாமே. அதனால அதை வந்துட்டு எப்படியா இருந்தாலும் அவங்க வாங்குறதுக்காக ஏதாவது வந்து லீகல் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி போவாங்க. அதே போல இந்த சார் உங்களுக்கு உள்ள தள்ளிடுவோம், உங்க மேல கேஸ் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ஸோ டோன்ட் பிலீவ். ஒரு லோன் எடுத்துட்டா நீங்க வந்துட்டு எடுத்த உடனே அதை நான் 1 மாசம் உடனே கட்டல அப்படின்னு உடனே உங்களுக்கு தூக்கி உள்ள வைக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இது கிரிமினல்லாம் கிடையாது, இது வந்து சிவில் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சொல்றதுக்கு நான் அட்வொகேட்லாம் கிடையாதுங்க. ஸோ நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன், நிறைய பார்த்துருக்கேன் இல்லைங்களா, லோக்கல் ஆத்து இந்த மாதிரிலாம் போயிருக்கேன் இல்லைங்களா, அதனுடைய அனுபவத்தை தான் சொல்றேன். நான் அட்வொகேட்லாம் கிடையாது. நீங்க வந்து சிவில் கேஸை பத்திலாம் பேசுறாருன்னு நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுங்களா, சரிங்க இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் வந்துட்டு பயமா இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கு நேரா உங்களுடைய தொகையை பொறுத்து தாங்க. அதுவும் பெரிய தொகையா இருந்தா பேங்க் சீக்கிரமா வந்துட்டு வருவாங்க, ஆக்ஷன் கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் 3 மாசத்துக்கு அப்புறமேட்டு தான் இதெல்லாம் லீகல் ப்ராசஸ் அப்படின்றதுலாம் போகும். அதுக்குள்ள உங்களுக்கு டைம் இருக்கும், அதுக்குள்ள நீங்க சீக்கிரமா பேமெண்ட் அப்படின்னு கட்டிங்கன்னா ஒன்றும் இது கிடையாது. அப்படி இல்லைன்னா லீகல் அட்வைசரோ ஃபினான்ஷியல் அட்வைசரோ இவங்களை பார்த்து இவங்கள்ட்ட பேசுங்க. தெரிஞ்சவங்களா நல்ல அட்வொகேட் இந்த மாதிரி இருக்கவங்க பார்த்து அவங்கள்ட்ட வந்து பேசி அவங்க மூலியமா இதை நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் கட்டாம இருந்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள போகிறது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா அந்த ரீஸ்ட்ரக்சருக்கு அப்படின்றதுக்குன்னு இது இருக்குது. ஸோ அந்த மொரட்டோரியம் இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்க போய் கேட்கலாம், போய் கேட்கறது உங்களுடைய கடமை, கேட்டுருங்க. ஒருவேளை எனக்கு இதை பத்தி தெரியாதுங்க, இப்பதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு தெரியாதுன்னா நீங்க போய் கேட்டலாம். அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணாம நீங்க என்ன பண்ணலாம்னா முன்கூட்டியே எப்படியா இருந்தாலும் 1 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, இல்லை ஏதாவது விபத்தாயிடுச்சு, அது மாதிரி ஏதாவது ஒன்று விபத்தானா தெரியாது, ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா தெரியும். இந்த ஆஃபீஸில் பிரச்சனை, குறைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறானுங்க, என்னைக்கு வேலையை விட்டு நிற்பான்னு தெரியாது, இல்லை என்னைக்கு சேலரி குறைப்பானுன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது முன்கூட்டியே 1 மாசம், இப்போ இந்த மாதம் கட்ட போகிறோம்னா இந்த மாதம் நடந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து தகவல் அப்படின்றது தெரிவிச்சிடலாம். வங்கிக்கு போய் நீங்கள் யாரும் தகவல் தெரிவிச்சிடலாம். ஸோ ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நம்ம ஒரு கல்வி நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான். வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட லிங்க் கீழே இருக்குது. உங்களுடைய கேள்வி வரவேற்கப்படுகிறது. ஸோ உங்களுடைய கேள்வியும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அதையும் நான் மெயினாக இங்கே முன்னாடி டிஸ்பிளேல வச்சு நான் உங்களுக்காக ரிப்ளை கொடுப்பேன். தேங்க்யூ.